ஒரு மண்வாசனையுள்ள ஒரு தமிழ் படத்தை உலகின் மிகப்பெரிய ராவணம் வார்னர் பிரதர்ஸ் அவங்க 7 நாடுகள் வாங்கிய விருதும் வார்னர் பிரதர்ஸ் தான் இதை முதல்ல தமிழ் படத்தை வெளியிடுறாங்கிற பெருமை உனக்கு கிடைச்சது பிரமாதம். வார்னர் பிரதர்ஸ் அந்த நிறுவனத்திற்கு தமிழ் மண் நன்றி கூறுகிறது. சிவன் அவர்களே, எளிய மனிதர்களின் வாழ்வியலை வலியை வலிமையாய் வெள்ளித்திரையில் பதிவு செய்து பிரம்மாண்டம் என்பது செலவழிக்கும் பணத்தில் இல்லை, அது சிந்திக்கும் மூளையில் இருக்கிறது என்பதை மெய்ப்பித்து காட்டிய எங்கள் இயக்குநர் பாரதி ராஜா ஐயா அவர்களே, தன் வெண்கல குரலால் உலக தமிழர்களை என்றென்றும் உற்சாகப்படுத்தும் பாசமிகு அண்ணன் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களே, வார்னர் பிரதர்ஸின் அதிகாரிகளான திரு ஜார்ஜ், திரு கௌரவ் அவர்களே, ட்ரெண்ட் மியூசிக் நிறுவனத்தின் தலைமையை, என்னாலும் கனவு வாரின் திரைப்படத்தின் குழுவினரை பேனாவின் வலிமையால் ஊக்கப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அருண் சிதம்பரத்தின் அன்பான வணக்கங்கள். கரண்ட் போச்சு, இது ஆக்சுவலா படம். ஸோ ஆக்சுவலா இந்த மேடைக்கு வந்து நான் என்னைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, மனசுல இருக்கிறத நான் இதயத்துல இருந்து பேசலாம்னு இருக்கேன் ஆக்சுவலா. ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஆடியோ லான்ச் கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த விழாவுக்கு தலைமை ஏற்றிருப்பது இந்தியாவின் பெருமையான விண்வெளி சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனர் திரு சிவன் ஐயா அவர்கள். முதல்ல அவங்க இந்த விழாவுக்கு வந்து இப்போ ஏன் வந்திருக்காங்கிறதோ நாங்கள் ஏன் அழைச்சோம் அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ மெயினாக கனவு வாரியம் திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு திரைப்படம் தான். மின்வெட்டால ஒரு கிராமத்து இளைஞன் ஒரு ஸ்கூல் ட்ராப்பர் பாதிக்கப்படுறான். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணாங்கிறது தான் படம். இது ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்கோம். பட் இந்த படத்துடைய ஒன்லைனை வந்து நீங்கள் வேற விதமாகவும் சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்து இளைஞன், ஒரு படிக்காத கிராமத்து இளைஞன் எப்படி விஞ்ஞானி ஆகிறான், அதுவும் இந்த படத்துடைய ஒரு கதை தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விண்வெளி சாராபாய் மையமும் நம்ம இஸ்ரோவும் இணைந்து ஒரு 20 சேட்டலைட்டை வந்து ஒரே ராக்கெட்ல வந்து இப்போ ஜூன் மாதம் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு இப்போ உலகத்தில் உள்ள வேர்ல்டு ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் 37 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. அதுதான் உலக சாதனை. ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு 103 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்ல லான்ச் பண்ண போறாங்க. இதனுடைய இந்த திட்டங்களுக்கும் இந்த விண்வெளி பாய்ச்சலுக்கும் மூளையாக முதுகெலும்பாக தலைவராக இருப்பது ஐயா டாக்டர் சிவன் அவர்கள். உங்கள் வருகையால் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அடுத்து, he is an inspiring scientist of India. So இந்த படம் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான படம். அதனாலதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானி ஆகிற படம். அதுக்கு இவங்க தலைமை ஏற்கிறது வந்து எங்களுடைய ஆசீர்வாதம் வந்து நாங்கள் நினைக்கிறோம். அடுத்ததா வந்து உலக சினிமான்னு வந்து நம்மலாம் வந்து இன்னைக்கு சொல்றோம். ஆனா உலக சினிமான என்னன்னே தெரியாம இருக்கும்போது உள்ளூர் சினிமா தான்டா உலக சினிமான்னு தன்னுடைய கிராமத்து படங்கள் மூலமாய் உலக சினிமாவை திரும்பி பார்க்க வைத்து உலக சினிமானா என்னன்னு எங்களுக்கு கத்துக் கொடுத்த எங்களுடைய இயக்குநர் மையம் ஐயா. அவங்க வந்து என்னைக்குமே என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா இஸ் an inspiring director of India. And நம்மளுடைய பாசமிகு அண்ணன் தன்னுடைய வந்து இப்ப சங்கீதம் வந்து அவருடைய பரம்பரையிலேயே தன்னுடைய ரத்தத்துல கலந்தது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீனா இருந்துட்டு இஸ் both a physician as well as a musician. அவங்க வந்து இஸ் an inspiring voice of India. என்னைக்குமே வந்து எனக்கு வந்து ஒரு பக்கபலமா இருந்து எனக்கு என்னைக்குமே அவங்க குரலை கேட்டாலே எனக்கு வந்து ஒரு உற்சாகம் பிறக்கும். அவங்க குரலை கேட்கும் போது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய உற்சாகம் பிறக்கும். இவங்க he is an inspiring voice of India. இவங்க 3 பேரும் இந்த விழாவுக்கு வந்தது வந்து எங்களுக்கான ஒரு பெருமை. இப்போ சிறப்பு அழைப்பாளர்களா ஒரு 3 பேர் வந்து இப்போ வந்து நாங்கள் அழைச்சிருக்கோம். இப்போ டாலருக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்கு, பவுண்டுக்கு சிம்பிள் இருக்கு, யூரோக்கு சிம்பிள் இருக்கு.
ஆனா ருபீஸுக்கு சிம்பிள் இல்ல, இப்ப இருக்கு. அதை உருவாக்குனவர் திரு உதயகுமார் அவர்கள். போன வருஷம் பேரிடர், இயற்கை பேரிடர், அப்ப என்ன பண்ணுதுன்னு எல்லாரும் தத்தளிச்சுட்டு இருக்கும் போது உண்மை நிலையை, உண்மை வானிலையை உலகுக்கு சொன்ன, தமிழக மக்களுக்கு சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கையை காப்பாத்தின தமிழ்நாடு வெதர்மேன் திரு ஜான் பிரதீப் அவர்கள். அப்போ அடுத்தவர் பாத்தீங்கன்னா அவருக்கு எனக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. நான் யூஎஸ்ல இருந்து கார்பரேட் வேலையை விட்டுட்டு நான் வேணாம்னு வந்தேன் என்னுடைய கனவுக்காக. அவர் இந்தியாவில பார்த்திருக்க கார்பரேட் வேலையை வேணாம்னு விட்டுட்டு தன்னுடைய கனவான இயற்கை விவசாயத்துக்குள்ள போய் நல்ல கீரை ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல ஜெயிச்சிருக்கார். ஜெயிச்சது மட்டும் இல்லாம அவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி ஜெயிச்சேங்கிற விஷயத்த அதை நிறைய பேருக்கு இன்னும் அதை விவசாயம் செய்ய கத்துக் கொடுக்கிறார். நாலேஜ் ஷேரிங். இப்ப இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா என்னுடைய பார்வையில இருந்து they are like inspiring sons of தமிழ்நாடு. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ உலகத்துல இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஆட்களை வந்து இப்ப கண்டுபிடிச்சு இவங்களை வந்து நம்ம கொண்டாடணும். ஆனா கொண்டாடுறது மட்டும் பத்தாது, இவங்களை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும், இவங்களை ஞாபகப்படுத்தணும் திரும்ப திரும்ப இப்ப இருக்கிற தலைமுறைக்கு. அப்பதான் இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் புது புது முயற்சிகளுடைய புதிய சிந்தனைகளோடையும் வந்து வருவாங்க. அதனால இவங்க வந்தது வந்து இப்ப எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா நாங்க கருதுறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க யாருமே இதை பணத்துக்காக பண்ணல, பேஷனுக்காக பண்றாங்க. சோ பேஷன் takes them places. and இந்த படம் கனவு வாரியம் திரைப்படம் பேசுற விஷயமும் அதுதான். இப்போ கனவு வாரியம் திரைப்படத்துக்கும் இந்த 3 பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம்னு பாத்தீங்க அப்படின்னா, எளிய மனிதர்களாலையும் இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்களை தாக்கத்தை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வாழும் உதாரணங்கள் தான் இந்த 3 பேர். சோ இது வந்து இவங்க முன்னிலையில இன்னைக்கு ஆடியோ லான்ச்சும் ட்ரெய்லர் லான்ச்சும் நடக்கிறது வந்து நாங்க பெருமையா நாங்க நினைக்கிறோம். அண்ட் வார்னர் பிரதர்ஸ். ஸோ வார்னர் பிரதர்ஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தை வந்து நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படம் வந்து இது வரைக்கும் 9 நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கு. நம்ம கனவு வாரியம் திரைப்படம் இந்தியா, அமெரிக்கா, USA, சைனா, ரஷ்யா, இட்டலி, உக்ரைன், கென்யா அண்ட் பல்கேரியா 9 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கு. திரையிட்ட எல்லா நாடுகளையும் படத்துக்கு மிகவும் அமோகமான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த கதையை எழுதும் போது வந்து இது இத்தனை நாடுகளுக்கு போகும், இது இத்தனை விருதுகள் வாங்கும், எதுவுமே மனசுல கிடையாது. அண்ட் இது வார்னர் பிரதர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஹாலிவுட் ஸ்டுடியோ பண்ணுவாங்கன்றதும் சத்தியமா இது கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். ஆனா வந்து இது வந்து எனக்கு இது நிச்சயமா இது ஆண்டவனுடைய ஒரு பிளெஸிங் தான். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 200 பேருடைய உழைப்பு வந்து இது இருக்கு. அண்ட் வந்து என்னுடைய இப்போ இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருமே பாத்தீங்க. அண்ட் ஐ would really like to thank Warner Brothers, George and Gaurav for making it today. And it's been a big honor and like a blessing for us to associate with Warner and also being like Kanavu Vaariyam being the first Tamil and South Indian film Warner is distributing. That's truly a blessing and thanks God and thank you Warner for that. And இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருமே நடிச்ச எல்லாருமே சரி, லைக் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சவங்களை வந்து நடிச்ச எல்லாருமே வேலை செஞ்ச எல்லாருமே படத்தை அடுத்த கட்டத்துக்கு தான் வந்து நகர்த்திட்டு போயிருக்காங்க. இங்க இருக்க வேண்டிய படத்தை உங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பால அப்படி ஒரு கிராஃபை வந்து அவங்க மேல ஏற்றிருக்காங்க அந்த ஸ்கேல. இப்போ இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. அவங்களுக்கான பிரேக்கை கனவு வாரியம் தரல அப்படின்னா, அந்த திருப்புமுனை கனவு வாரியம் தரல அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு இன்னொரு படம் தரும். ஏன்னா அவ்வளவு திறமை அவங்க எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு ஒரு பையன் இருக்கா, ஐ ஹேவ் அ ஃபேமிலி. நான் யூஎஸ்க்கு வரும்போதே வந்து எனக்கு ஒரு பையன் இருக்கும்போது தான் வந்து எனக்கு வாழ்க்கையில் எனக்கு பயமே வந்துச்சு. என் வாழ்க்கையை வந்து நான் அமெரிக்காலேயே வந்து நான் கரைச்சிடலாம் இல்லைனா வந்து நான் என்னோட அதனால தான் வந்து நான் இங்கே இந்தியா வந்தேன். வந்தபோது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர், இது வரைக்கும் ஏகப்பட்ட அவமானங்கள், ஏகப்பட்ட அது வார்த்தையில் வடிக்க முடியாத வலிகள், அவ்வளோவையும் தாண்டி தான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இப்போ நிற்கிறோம். இப்போ நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இப்போ மற்றவங்க எல்லாம் ரொம்ப திறமையானவங்க. எனக்கு இந்த படம் வந்து இந்த படம் போச்சுன்னா எனக்கு அடுத்த படம் கிடையாது, எனக்கு இது டூ ஆர் டை கிடையாது. இந்த படம் எனக்கு டூ, நான் ஜெயிச்சே ஆகணும். இல்லைன்னா எனக்கு பிடிக்காத நான் பார்த்துட்டு இருந்த வேலையை நான் போய் பார்க்கணும். எனக்கு மனசுல இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், பிடிக்காமலே ஒரு வேலையை வந்து நான் ஒழுங்கா செய்யும் போது பிடிச்ச ஒரு வேலையை ரசிச்சு செஞ்சா எப்படி இருக்கும்ன்றதுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து இப்போ இந்த படம். இதுக்கு வந்து பின்புலமா வந்து இப்ப நிறைய பேர் வந்து இப்ப எதுக்கு இருந்திருக்காங்க.
ஸோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைக் எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே வந்து ஒரு 200% உழைப்பு வந்து இதில் போட்டிருக்காங்க. அண்ட் அது ஸ்க்ரீன்லேயுமே தெரியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அண்ட் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லைக் வந்து இப்போ டப்பிங் பண்ண இன்ஜினியர் ஏழுமலை அண்ணன்லேருந்து இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லையும் சரி, மிக்சிங்லையும் சரி, இப்போ சப்டைட்டில்லையும் சரி, இப்படி வந்து லைக் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ரீ ரெக்கார்டிங், இப்போ சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கு எல்லாருமே அவ்வளோ ஈடுபாட்டோட வேலை செஞ்சு இது ஒரு குவாலிட்டியான ஒரு படமாக இது உருவாகிருக்கு. அண்ட் இது என்னுடைய ஒரு 4 வருஷ கனவு. இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு வந்து காரணமாக இருந்தால் வந்து இப்போ இந்த படம் வந்து என்னுடைய அப்பா ஆனழகன் டாக்டர் சிதம்பரமும் என்னுடைய அண்ணன் கார்த்திக் சிதம்பரமும் இல்லைன்னா இந்த படம் சாத்தியமாக இருக்காது. ஏன்னா அவங்க தான் பொறுமையாக வந்து லைக் வந்து இத்தனை நாள் வந்து இருந்து எல்லாம் பண்ணாங்க. என்னுடைய அம்மா பூங்கோதை சிதம்பரம் அவர்களுக்கும், பொறுமை காத்த என் மனைவி ராதாவிற்கும், என் மகன் எழிலுக்கும், அவங்கள்ட்டலாம் அந்த அதிகமான நேரம் வந்து நல்லா செலவு பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன். பட் வந்து எனக்கு வேறு வழியும் கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு இது விட்டால் I don't have another platform and I don't have another opportunity. ஸோ அண்ட் வந்து என்னுடைய என்றைக்குமே எனக்கு மேதகு அப்துல் கலாம் ஐயா வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லா இளைஞர்களுக்கும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் பிக், பெருசாக யோசி அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் நான் என்றைக்குமே நான் பெருசாக தான் யோசிச்சிருக்கேன். அண்ட் வந்து டாக்டர் சிவனையா பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒன்று சொல்லி ஆகணும். அவங்க வந்து இப்போ வந்து 103 சேட்டலைட் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயம் என்னுடைய பார்வையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு சாதனைகள் செய்தும் சத்தமில்லாமல் அமைதியாய் எளிமையாய் இருப்பது தான் மிக பெரும் சாதனை. அவங்க கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம்னு நான் இதைத்தான் பார்க்குறேன். அவங்க கிட்டேயும் சரி, இயக்குனர் பாரதி ராஜா அவங்க கிட்ட இருந்து சரி, லைக் எல்லாருக்கிட்டையும் கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து இதுதான். அண்ட் நான் பார்த்த ஒவ்வொரு சினிமா இயக்குனரும், நான் பார்த்த ஒவ்வொரு சினிமா படத்துடைய இயக்குனரும் எனக்கான குரு. இவங்ககிட்ட இருந்து ஒரு படத்தை நான் இப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. நான் அதிகமாக இப்போது பேச விரும்பலை. அண்ட் வந்து மிகப்பெரிய எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ட்ரெண்ட் மியூசிக் சிதம்பரம் அண்ணனும் அவங்களுடைய டீமும், அண்ட் வந்து என்னுடைய பிஆர்ஓ ரியாஸ் அண்ணனும் அவங்களுடைய டீமும், அண்ட் என்னுடைய டிசைனர் சதீஷ், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ப்ரமோ எடிட்டர் தனுஷ், இந்த மாதிரி லைக் இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் வந்து இப்போ இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இந்த படத்தில் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தில் வந்து நான் எல்லாரையும் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து ஒன்று தான். இந்த படம் சினிமாவில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற திருப்பு முனையை உங்களுக்கு இந்த படம் தரும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த படம் தரும் நான் இன்னமும் நான் நம்புகிறேன். இது விருதுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, இது முழுக்க முழுக்க பக்காவான ஒரு கமர்ஷியல் சினிமா. அண்ட் இந்த கமர்ஷியல் சினிமா மக்கள் மத்தியிலையும் போய் இது ஓடுன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ தான் வந்து என்னை மாதிரி இன்னும் நிறைய புதிய படைப்பாளிகள் புதிய சிந்தனைகளோட வருவாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த படம் நான் அமெரிக்கா விட்டு வந்தபோது எல்லாரும் என்னை சொன்னது, நீ கிறுக்கண்டா அப்படின்னு எல்லாருமே என்னை சொன்னாங்க. அண்ட் அந்த படத்துடைய தீம் சாங்கும் கிறுக்கன் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான். அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்தது என்னுடைய இசையமைப்பாளர் ஷாம் பெஞ்சமின். அதை அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய கம்பீர குரலால் கொண்டு போனது ஐயா அண்ணன் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவங்க. அந்த பாடல் தான் இந்த படம். அந்த பாடல் வரிகளை சொல்லி, அந்த பாடல் எழுதியது நான், அந்த பாடல் வரிகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இவன் கிறுக்கன் தான், நீயுமாகலாம் நானுமாகலாம் யாருமாகலாம் ஒரு எடுசனா, உழைப்ப கொட்டு டின் டின்னா பணம் தானா கொட்டும் டன் டன்னா, உழைப்ப கொட்டு டின் டின்னா பணம் தானா கொட்டும் டன் டன்னா, எக்ஸ்ரே தந்த கான்ராட மனைவி சொன்னா கிறுக்கன் கிறுக்கன் கிறுக்கன், கார கண்ட ஹெச்போட உறவு சொன்னது கிறுக்கன் கிறுக்கன் கிறுக்கன், முதலில் குடையுடன் நடந்தவன தெருவே சொன்னது கிறுக்கன் தான், பூமி உருண்டை என்று சொன்னவன ஊரே சொன்னது கிறுக்கன் தான், ஆட்டு மந்த கூட்டத்துல அறிவை தொலைத்தவன் எல்லாம் அறிஞன்தான், சிந்திக்க மறந்த உலகத்துல அறிவை விதைப்பவன் இங்கே கிறுக்கன் தான், நீயுமாகலாம் நானுமாகலாம் யாருமாகலாம் ஒரு எடுசனா, சின்னஞ்சிறு மூளைக்கே அகிலம் ஆளும் பலம் உண்டு, மாற்றி யோசி வல்லவனே உனக்கும் மண்ணில் இடம் உண்டு, நாளை வேண்டாம் இன்றைக்கே எழுடா நீயும் வெறி கொண்டு, நித்தம் வணங்கும் சாமிக்கே அதிகம் இங்கே வசவுண்டு, பணத்தை தேடும் கூட்டத்திற்கு கனவை துரத்த சொல்பவன் கிறுக்கன்தான்,
நீங்கள் வாழும் உலகத்தை செதுக்கியது இந்த கிறுக்கர்கள் தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Hello. After watching all of that, I really don't know what to say. But I am just so happy and so overwhelmed. And I just want to say this one thing, that thank you, Arun sir, for believing in me and for giving me this opportunity. You know, like all of us have a dream, that we came here with a dream. I had a dream. I have a dream. This movie is all about that. And I feel, can I just say that my dream has come true? Now that after listening to all of this and after watching all of that, I am just so happy and excited, and I really wish that this movie does really well, and I hope that everybody loves it. Everybody loves all of us. We have done our best, and yeah, I hope everybody welcomes us with big hands. Thank you. We are the scientists. This is a different நிகழ்ச்சி. எனக்கு இந்த வித்தியாசமான நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பளித்த நண்பர் அருண் சிதம்பரத்திற்கு என்னுடைய நன்றி. நண்பர் அருண் சிதம்பரம் ரொம்ப உயர்ந்து விட்டார். அந்த பாட்டை பார்த்தபோது ஏறத்தாழ 1965-66 நாகர்கோயில் சரக்கல்வளை என்ற குக்கிராமத்தில் நாங்கள் நடத்திய அத்தனை விளையாட்டுகளும் நான் கண்டு களித்தேன். ஒரு 3 minutes ஆக்சுவலி ஐ எமோஷன், ஐ மூட். அதில் அந்த பாட்டில் ஐ ஹர்ட் அந்த பர்டிகுலர் சாங் 51 the games இருக்கு. I do not know whether I am wondering தேகம் ஓகே மலையாளம் வந்துருச்சு. நண்பர் அருண் சிதம்பரம் நாகர்கோயிலில் வந்து என்னுடைய கிராமத்தில் வந்து அங்கே இருந்து எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் ஹவு ஹீ கேப்சர்ட் தட் ஒன். யூஸ்வலாக நான் சினிமா பார்க்க மாட்டேன். ஆஃப்டர் இந்த சாங்கை பார்த்த பிறகு ஐ எம் திங்கிங் ஆஃப் கெட்டிங் தட் வீடியோ ஆஃப் தட் அண்ட் ஐ வாண்ட் டு கீப் இட் வித் மீ. இது ஜஸ்ட் ரிப்ளிகா ஆஃப் நாம் என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன விளையாட்டுகள், அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, வீலில் சுற்றி ஓட்டிகிட்டு போகிறது, பின்ன அந்த உள்ளால வந்து மற்ற கட்டை வச்சுக்கிட்டு வந்து இது பண்ணுறது, எல்லாம் ஆல் சாங்ஸ், ஆல் த கேம்ஸ் ஆக்சுவலி நான் விளையாட்டாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், நாங்கள் கிராமத்திலிருந்து மேலே போயிருக்கோம். நண்பர் அருண் சிதம்பரம் மேலே இருந்து கீழே வந்திருக்கிறார். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். தான் படித்தது பிடிக்காமல் போய் பிடித்தது படிக்க வச்சு கொண்டு வந்து அந்த பாரம்பரிய இந்த நாட்டின் பாரம்பரியம் எந்த அளவுக்கு உன்னதமானது, இந்த மண்ணின் பலம் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு காமிக்கிற உள்ள ஒரு உன்னதமான லட்சியத்தோட நண்பர் அருண் சிதம்பரம் இதில் பணியாற்றிருக்கிறார். I am 100% sure that he will succeed. And let me congratulate and compliment him for the excellent work he has done. It's an excellent work on him. And ஒரு வித்தியாசம் சொல்லனாக்கா வந்து நண்பர் இந்த திரைப்படத்தில் சொல்ல வந்த காரியம் வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க த கிராஸ் ரூட் இன்னோவேஷன். அதாவது அடிமட்ட கண்டுபிடிப்புகள். அது என்னன்னாக்கா மற்ற இப்போ உள்ள ரெகுலராயிட்டு மற்ற சயின்டிஸ்டுக்கெல்லாம் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் கிராஸ் ரூட் இன்னோவேஷன். அதெல்லாம் வந்து இட் இஸ் அ க்ளோரியஸ் இன்னோவேஷன். அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வந்து எந்த அளவுக்கு மேல்மேலே உயர்த்துறது அப்படிங்கிறது தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நண்பர் சொல்லிக்கிறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அது இஸ் அ கிராஸ் ரூட் இன்னோவேஷன் சொல்லக்கூடியது. கிராஸ் ரூட் இன்னோவேஷன் வர்றது எப்படின்னாக்கா வந்து இட் வில் பி கம்மிங் ஃப்ரம் ஹார்ட். இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் மெயினாக வந்து தேவையா இது வந்து நம்ம ஒரு உலகத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுனது
அதோடைய எவ்வளோ சேலஞ்சஸ் அவன் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது வந்து இட் கம் ஃப்ரம் த ஹார்ட், இட் கம் ஃப்ரம் த ஸ்பிரிட், திஸ் வாட் சோல். அந்த ஒரு இன்னோவேஷனாக அருண் பண்ணி சொல்லியிருக்கிறார். இதை சொல்லணும்னா குறிப்பாக சொல்லணுன்னாக்கா வெரி ரீசன்ட்லி குஜராத்தில் வந்து ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளி ஒரு ஃப்ரிட்ஜ் உண்டாக்குனார். அந்த ஃப்ரிட்ஜ் வந்து என்னாக்கா வந்து களிமண்ணால் ஆன ஃப்ரிட்ஜ். நம்ம வந்து கரண்டால் ஆன ஃப்ரிட்ஜ் தான் நம்ம பார்க்குறோம். அவர் உண்டாக்குனது வந்து ஒரு மண்பாண்டம் தொழிலாளி செய்தது வந்து களிமண்ணால் ஆன வந்து ஒரு ஃப்ரிட்ஜு. அவருக்கு வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கல, அவர் சாதாரண படித்தது கிடையாது. அந்த களிமண்ணால் உண்டாக்குன ஃப்ரிட்ஜில் வந்து அந்த அந்த பொருட்களும் பழங்களும் உணவு வகைகளும் வைக்கும்போது 2 வாரம் கெடாமல் இருக்கிறது கண்டுபிடிச்சார். அது வந்து தட் இஸ் கால்ட் கிராஸ் ரூட் இன்னோவேஷன். இப்போ வந்து அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து இப்போ வந்து 2000 ரூபாய்க்கு விலைக்கு இப்போ இது சேல்ஸ் ஆகிறது. இது மாதிரி பராலினி ஒரு இளைஞர் அசாமில், இவங்களும் படிக்காத ஆட்கள், அவங்க வந்து 118 கிராஸ் ரூட் இன்னோவேஷன் இருக்கிறார். அதாவது இந்திய மண்ணில் வந்து கிராஸ் ரூட் இன்னோவேஷன் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் வந்து நம்ம அருண் சிதம்பரம். டெஃபினெட்லி அவர் எடுத்துக்கூடிய காரியம் வந்து சாதாரண காரியம் இல்லை. இதே மாதிரி கிராஸ் ரூட் இன்னோவேஷன் தான் வந்து ஒரு 55-56 வருஷத்துக்கு முன்னால் வந்து இந்தியாவில் ஒரு ஆள் செய்தார். அவர் தான் வந்து விக்ரம் சாராபாய். அவர் கிராஸ் ரூட் இன்னோவேஷன் செய்த போது, அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து அந்த மிசைல் டெக்னாலஜியை வந்து எப்படி அடுத்தவன் அழிக்கலாம், எப்படியே வந்து நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த டெக்னாலஜி எப்படி வந்து நம்முடைய இந்திய மண்ணுக்கு வந்து உபயோகப்படும், அது மாதிரி வந்து அவர் திங்க் பண்ணார். ஏன்னா வந்து இந்தியா வந்து இட் இஸ் நாட் அ சிம்பிள் கண்ட்ரி. இட் இஸ் 75%, 80% ஆஃப் த இந்தியா இந்த ரூரல் ஏரியா, ஆல்சோ ரிமோட் ஏரியா. அப்படி இருக்கும்போது வெரி வைடு கண்ட்ரி. இந்த கண்ட்ரி வந்து எப்படி வந்து டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் போய் சேரணும், எந்த அளவுக்கு வந்து அது அவங்களுக்கு டோர் ஸ்டெப்புக்கு போகணும், அதே மாதிரி வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் போகணும், எப்படி ரீச் பண்ணணுங்கிறத ஒரு இதில் இது பண்ணது தான் அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து எப்படி மக்களுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க எய்ம் பண்ணது தான் வந்து இப்போ வந்து ஆலமரமாக வளர்ந்து நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி உபயோகமாகிட்டு இருக்குது. அந்த ஒரு மனிதனுடைய கிராஸ் ரூட் இன்னோவேஷன் அதானே. இப்போ வந்து நமக்கு டிவி இருக்குது, ஃபோன் இருக்குது. ஆல்சோ தட் புயல் வந்து வரும்போது முன்கூட்டி அறிக்கிறதுனால வந்து நமக்கு நிறைய இழப்புகளை நமக்கு தடுக்கிறோம். அதே மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் கடலில் மீன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறோம். இது மாதிரி நிறைய யூசஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது வந்து காமன் மக்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஆகிட்டு போகிறது. அதே மாதிரி ஒரு காரியத்தை தான் வந்து நண்பர் அருண் சிதம்பரம் இந்த திரைப்படத்தில் காமிக்கிறார். ஏன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி அவர் சொல்கிற பாயிண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் சம் 15-20 இயர்ஸ். நமக்கு ஒவ்வொரு இந்த நாட்டில் வந்து எங்கேயும் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்க போதில்லை. அப்போ தெரியும் உங்களுக்கு வாட் we are doing, how to generate electricity that is required. இது வந்து அது அவர் வந்து whether I'm wondering how he has taken the correct topic of this particular this one is a energy security is one thing the world is going to face very soon. அது வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்க போவதில்லை. அந்த ஒரு இதை வந்து முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக அதை கண்டுபிடிச்சி அவர் வந்து இந்த திரைப்படத்தில் வாயிலாக வந்து சொல்லிக்கிறார்னாக வந்து இது வந்து ரொம்ப பெருமைப்படத்தக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஆல்வேஸ் வி ஹேவ் டு கோ இன்னோவேட்டிவ் மெத்தட். எப்படி கிராஸ் ரூட் லெவலில் வந்து காஸ்ட் இந்த பைசா கொடுக்காத ரொம்ப ஈஸியஸ்ட்டு நமக்கு வந்து எனர்ஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. இட் இஸ் அ ரியலி ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் மிஸ்டர் அருண் Chidambaram. Please don't go back to your old profession. This is the right one. And because we need people like you to inspire that thing. See, நாங்கள் வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் நாங்கள் எத்தனை ராக்கெட் விட்டாலும் எத்தனை கோடி செலவு பண்ணாலும்
அது வந்து மக்கள் அவ்வளோ ஈஸியாக போக சேராது. அதே மெசேஜை வந்து அருண் பாண்டியன் நண்பர் ஒரு மூவியால் அவரால் வந்து மக்களோட முடியும், அதுதான் செய்திருக்கிறாரு. இது மாதிரி வந்து இவர் வந்து இதை மாதிரி நிறைய விழிப்புணர்வு இந்த திரைப்படங்களை எடுத்து அதை மாதிரி சயின்டிஃபிக் பேஸ்ட் திரைப்படங்கள் எடுத்து மென்மேலும் நாட்டுக்கு தொண்டாட்ட வேண்டும். அதுக்கு வந்து எங்களுடைய விஞ்ஞானிகளின் ஒத்துழைப்பு எப்பவும் இருக்கும். we are ready to help him in any way, any matter, and I wish all the best for the success of this movie, and definitely அவர் வந்து வெற்றி அடைவார். வெற்றி அடைவதற்கு வேற வழியே இல்லை. வெற்றி அடைஞ்சது only one way is there, this one. ரெண்டாவது வந்து அருண் சிதம்பரத்துக்கு எனக்கு என்ன ஒரு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நான் ரொம்ப மரியாதையாக நினைச்ச ஆட்கள் வந்து ஒன்று வந்து வென் எம்ஐடிலாம் படித்தேன் 1977 வந்து எம்ஐடி மெட்ராஸில் தான் நான் பிடெக் படித்தேன். அப்போ வந்து அந்த தியேட்டர் ஆப்போசிட் தட் எம்ஐடி வெற்றி தியேட்டர்னு அங்கே தான் வந்து 16 வயதுலேயே படம் ரிலீஸ் ஆச்சுது. நாங்கள் வந்து 10 வாட்டி பார்த்தோம் அந்த படம். அந்த டைம் at that time that is slightly inclined towards Sridevi, this one. That one, that is some their dream that this one heroine. We used to go and see, because it is the evening night, after dinner we'll go there and see that. அப்போல்லாம் நினைப்பா வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ நல்ல ஒரு டைரக்டர் எடுத்துகிட்டு அவர் கூட நம்மளால் இருக்க முடியுமா, பேச முடியும். அது வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த மேடையை ஷேர் பண்ணுறது ஒரு சான்ஸ் தந்திருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் சிவசிதம்பரம் அவங்களுடைய என்னுடைய இதுக்குள்ள இந்த பாட்டு வந்து 1500 சினிமா பாட்டுகள் அடிச்சு பிடிச்சி வச்சுருக்கிறேன் டு ஹியர் whenever I am that is it. அவங்க ஃபாதருடைய பாட்டும் சிவசுந்தரம் பாட்டோட கூட உண்டு இந்த இது. அதே மாதிரி வந்து தட் இஸ் என்ன ஒரு விஷயம் நான் வந்து பாராட்ட வேண்டியது this our weatherman Pradeep John. He is always that people will he is the person, he is easily catching the people and telling that how to what way to go, because we are giving the data, he is speaking, and we are the people making the facility, but he is the person really doing the work, assessing. That is a good thing, that I must congratulate him. Another one is that நம்ம பணத்துக்கு வந்து உருவம் கொடுத்த நண்பர் உதயகுமார் கூட நான் வந்து ரொம்ப நன்றி செலுத்திக் கொள்கிறேன். தென் yet another scientist, that is ஜெகநாதன். லைக் எல்லா பேரும் வந்து தட் விவசாயம் வந்து தான் ஐடி போவாங்க. சார் வந்து ஐடியிலிருந்து தட் he has come to farming. So really that for organic farming. ஸோ அவங்க நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து நான் வாழ்த்தி கொள்கிறேன். இது மாதிரி வந்து இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களும் இது மாதிரி வந்து ஒரு நல்ல திரைப்படத்திற்கு ரியலி ஐ am telling you, this is when I coming here, I never thought that this movie will be like this. One song is sufficient to tell what is that movie, this one. So I wish all the best in all the endeavors of my friend Arun Chidambaram and his father Chidambaram, and as well as his brother Karthik Chidambaram, and entire his family. Let me thank once again for the good opportunities given to me. Thank you very much.